ஹலோ மக்களே! நமக்கு இப்போ ஓஎம்ஆர் புதுசா மாத்தி குடுத்துருக்காங்க. என்னன்னு சின்னதா அப்டேட் பாத்துரலாம். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே இப்ப எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஓஎம்ஆர்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஓஎம்ஆர் நமக்கு ஏ4 ஷீட்ல ஃபுல்லா பிரிண்ட் போட முடியாது. ஸோ இந்த ஷேடிங் போர்ஷன் இருக்குல்ல, இத மட்டும் நீங்க தனியா கிராப் பண்ணி, பிரிண்ட் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு போன எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெறைய நீங்க ஏ எத்தன, பி எத்தனன்னு சொல்லி தனித்தனியா இங்க நமக்கு ஆன்சர்ல ஷேட் பண்ண ஏ, பி, சி, டி இது எவ்வளோ அப்படிங்க டோட்டலா கவுண்ட் பண்ணி இங்க போடுற மாரி இருந்துச்சு லெஃப்ட் சைடு. அத வந்து ஃபுல்லா தூக்கிட்டாங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பண்ற மாரி இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் இப்ப வந்து இல்ல. இதான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தலைவலியா இருந்த ஒண்ணு. இது நமக்கு வந்து இப்ப கிடையாது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணி வந்துரும். இது நம்மளே எழுதணுமா? அந்த மாரி வந்து புதுசா வரவங்க யோசிக்காதீங்க. ஓஎம்ஆர் நமக்கு அங்க நேர்ல குடுக்கும்போது, நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ எல்லாமே வந்து பிரிண்டர்ல டைப் பண்ணி குடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க கொஸ்டின் புக்லெட்டோட நம்பர மட்டும் எழுதி, அத கரெக்ட்டா வந்து இங்க ஷேட் பண்ணணும் கீழ. இங்க பாருங்க. ரைட் தி கொஸ்டின் புக்லெட் நம்பர் பிரிண்டட் இன் த கொஸ்டின் புக்லெட். இதுவுமே வந்து நெறையா இருந்துச்சு. 6 நம்பர், 5 நம்பர் அந்த மாரி பெருசா வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நமக்கு இங்க 4 நம்பர் தான் இருக்கு. நெறைய வந்து ஷேட் பண்ற மாரி 0லேருந்து 9 வரைக்கும் நெறைய குடுத்து, நெறைய ஷேட் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. பட் அதுவுமே இப்ப வந்து 4 நம்பர் தான். இத நீங்க கண்டிப்பா கரெக்ட்டா பண்ணணும். கொஸ்டின் புக்லெட் நம்பர் தப்பா பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளோட பேப்பர் வந்து கரெக்ஷன் ஆகாது. ஸோ இது 4 நம்பர் தான் இருக்கு. கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். இது பிரிண்ட் ஆகி வந்துரும். நேம் ஆஃப் தி கேண்டிடேட் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துரும். இங்க வந்து நமக்கு கீழ கவுண்ட் பண்ணி போடுற மாரி இருக்கும். ஏபிசிடி அந்த காலம் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பார்கோட் மேல நீங்க எங்கேயுமே கை வச்சிரவே கூடாது. சைடுல 2 சைடு வந்து பார்கோட் இருக்கும். அங்க இந்த பார்கோட் உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருச்சு அப்டின்னா, ஆன்சர் வந்து திருத்தாது. பிகாஸ் இது மெஷின் தான் வந்து கரெக்ஷன் பண்ண போகுது அப்டிங்கிறனால மிஷின்ல இத குடுக்க போறாங்க. பார்கோட் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாரி 2 சிக்னேச்சர் பண்ற மாரி இருக்கும் ஓஎம்ஆர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்ப வந்து நமக்கு அது இல்ல. பேக் சைடுல ஒரு சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர், கேண்டிடேட்ன்னு 2 இருக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய சிக்னேச்சர் தேவையில்ல. முன்னாடி மட்டும் ஒரே ஒரு சிக்னேச்சர் நீங்க பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எவ்ளோ அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலா, எத்தன கொஸ்டின் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்ப 200 கொஸ்டினுக்கு எத்தன வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே எழுதிட்டோமா அப்படின்னா, எஸ். இல்ல சிலது எழுதாம இருக்கோம் அப்படின்னா, எத்தன எழுதல அப்படிங்கிறத நோ குடுத்து, எத்தன நம்பர் ஆஃப் கொஸ்டின் எழுதல அப்படிங்கிறத கீழ குடுக்கணும். ஒன்ஸ் இங்க நான் சொல்றேன். ஹேவ் யூ டார்க்கென்ட் தி ரெஸ்பெக்டிவ் ஆன்சர் பபிள். கருமையாக்கப்பட்ட வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எழுதவும். 200மே எழுதிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு குடுக்கணும். 200 எழுதல அப்படின்னா நோ குடுத்துட்டு, எத்தன எழுதல அப்படிங்கிறத கீழ மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ஹால் இன்விஜிலேட்டர் சொல்லிருவாங்க. அண்ட் இந்த இடத்துல தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும். சேஞ்சஸ் வந்து இது நிஜமாவே ஒரு நல்ல சேஞ்சஸ் தான். நமக்கு நெறைய டைம் வந்து இப்ப வந்து ரெடியூஸ் ஆக போகுது. முன்னாடி வந்து நமக்கு என்னன்னா, நம்ம வந்து 3 மணி நேரம் அந்த எக்ஸாம முடிச்சுட்டு, அப்பாடா வீட்டுக்கு போலாம், போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருவோம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு மாரி ஆயிரும்ல. அந்த டைம்ல இந்த 200 ஷேட் பண்ணி போடுறது வந்து நெறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நானுமே என்னோட ஹால்லயுமே ஒரு 4, 5 பேர் எப்பயுமே ரேண்டமா 4, 5 பேத்துக்கு வந்து ஆன்சர் வராது. எண்ணிட்டே இருப்பாங்க 200 வரல. சில பேருக்கு 202, 203, 200 தாண்டி போயிரும். அப்போ ஒரே இடத்துல டபுள் ஷேடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நெறைய டைம் வந்து எடுத்துட்டு இருந்துச்சு. டபுள் ஷேடிங்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது. கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்பர் பார்த்து பார்த்து பண்ணணும். இப்ப நீங்க 1 ஷேட் பண்றீங்கன்னா, 1பி பண்றீங்கன்னா 1பி. அடுத்து பண்ணும்போது 2வா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். ஸோ ஒரு நம்பருக்கும் செக் பண்ணி ஷேட் பண்ணும்போது டபுள் ஷேடிங்கா அவாய்ட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து 8ம் பண்ணிடுறீங்க. 8 பண்ணிட்டு அடுத்து நம்பர வந்து பார்க்காம, அப்படியே போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிடுறீங்க, டபுள் ஷேடிங் பண்ணிடுறீங்க. எக்ஸாம்பிள்க்கு பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் கலர் வந்து நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் பாருங்க. 8 வந்து இப்ப நீங்க பி வந்து பண்ணிட்டீங்க இந்த இடத்துல. 8பி வந்து பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 9க்கு சி பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 9 அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சிக்கு போகணும். 9 பார்க்காம அப்படியே ஓகே சி அப்படின்னா, இப்படி பண்ணிடுறாங்க. இதான் டபுள் ஷேடிங். ஒரே இடத்துல இப்படி பண்ணும்போது 200 கிராஸ் ஆகி போயிடும். இந்த மாரி பண்ணக்கூடாது. ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க கொஸ்டின பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஷேடிங்க்கு போகணும். அதே மாரி இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த மாரி பிளாக் கலர் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட்டிங்ல வந்து ப்ளூ கூட அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நீங்க பிளாக் தான் யூஸ் பண்ணணும். அதே மாரி ஷேடிங் பாருங்க. ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரவுண்ட விட்டு உங்களுக்கு வெளிய வரவே கூடாது. இது உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும்.
நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போதே, நீங்க வந்து அந்த ரவுண்ட விட்டு, அந்த பபுள விட்டு உங்களுக்கு வெளிய வராத மாரி தான் பண்ணணும். டெஸ்ட் பிராக்டிஸ் அப்பவே நீங்க வந்து இது நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிறணும். டெஸ்ட் பிராக்டிஸ்ல நெறைய பேத்தோட கொஸ்டின் வந்து பார்க்குறோம். நாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்படி பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணக்கூடாது. கரெக்ட்டா அந்த ரவுண்டுக்குள்ள மட்டும் தான் பண்ணணும். இது நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ்ல பண்ண தான் உங்களுக்கு வரும். அதனால தான் ஓஎம்ஆர் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்க. தனியா வந்து ஏ, பி, சி அப்படி எழுதாம, ஓஎம்ஆர் நீங்க பிரிண்ட் பண்ணி அதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அப்படி பண்ணுனா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இதுக்குள்ள எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, வேகமா பண்றோம் அப்படின்னு இப்படி பண்ணிடுறாங்க. இப்படி பண்றாங்க சில பேரு. சில பேர் வந்து இப்படி பண்ணிடுறாங்க. இப்படி 2ல நீங்க இப்படி பண்ணுனாலும் அது தப்பு தான். இப்படி பண்ணாலுமே அது தப்பு தான். ஸோ இது உங்களுக்கு வேலிட் ஆகாது. இந்த மாரி பண்றது தான் வேலிட் ஆகும். வேற எதுவுமே வேலிட் ஆகாது. அதான் செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்ல வந்து OMRல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Telegram, WhatsApp, Instagram, Facebook லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு பெய்ட் பேட்ச் குடுத்துருக்கோம். ஜெனரல் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க சேனல விசிட் பண்ணி பாருங்க. டெலகிராம் சேனல் நேம் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நீங்க சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.